டெய்லியும் உடம்புக்கு சோப் போட்டு தான் குளிக்கிறேன். அந்த மாதிரி டெய்லியும் தலைக்கு ஷாம்பு போட்டு தான் குளிப்பேன்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா நீங்க அடம் பிடிங்க, தப்பே கிடையாது. உங்களுக்குன்னே ஒரு மேட்டர் வச்சிருக்கேன் கேளுங்க. அதுக்குன்னு லோக்கல்ல கிடைக்கிற ஷாம்பு எடுத்து டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா அது தப்பு. அதுக்கு பதிலா நான் சொல்ற ஷாம்பு ட்ரை பண்ணி பாருங்க. மைசெல்லர் ஷாம்பு. இந்த மைசெல்லர் ஷாம்புல ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. ஒன்னு ஹைட்ரோஃபிலிக் ஹெட்ஸ், செகண்ட் லிப்போஃபிலிக் டெய்ல்ஸ். இந்த ஹைட்ரோஃபிலிக் ஹெட் இருக்கான்ல, இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஹேர்லயும் ஸ்கால்ப்லயும் இருக்கிற டர்ட்டை வாட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த லிப்போஃபிலிக் டெய்ல் இருக்கான்ல, ஹேர்லயும் ஸ்கால்ப்லயும் இருக்கிற சீபம் ஆயில் ப்ராடக்ட் பில்டப் இதை மட்டும் தான் எடுப்போம். நேச்சுரல் ஆயில ஸ்ட்ரிப் அவுட் பண்ணவே மாட்டோம். இதோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கலர் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஷாம்பு ஜெனரல் கிளென்சிங் மட்டும் தான் பண்ணும், ஹேர்ல இருக்க கலரை ரிமூவே பண்ணாது. இதே ஃபைன் ஹேர் தின் ஹேரா இருந்தா உங்க வால்யூம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டு ஹேர்ல இருக்க டர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணும். இதே சென்சிட்டிவ் ஸ்கேல்பா இருந்தா சூதிங் நல்லா கொடுக்கும், இரிட்டேஷனே இருக்காது. இதே கர்லி ஹேரா இருந்தீங்கன்னா ஹேரை ட்ரை பண்ணாது, அந்த கர்ல் பேட்டர்னை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இவ்வளவு அற்புதம்லாம் இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணாமையா இருக்கீங்க? யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இந்த மைசெல்லர் ஷாம்புன்றது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.